வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி சிம்பிளாக அருமையான அப்படியே மணக்க ஒரு தக்காளி ரசம் தான் செய்ய போகிறோம். இந்த ரசம் வச்சா குழம்பு வேணும்னே கேட்க மாட்டாங்க. இன்னொன்று கையில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த ரசம் வச்சுட்டு கூட ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டோ இல்லை நம்ம வாழைக்காய் சுக்கா ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கோம், அது செய்யுங்க கூட. சூப்பர். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு மிளகு சிக்கன் இல்லைன்னா மட்டன் சுக்கா, அது கூட இந்த ரசம் செம்ம காம்போங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கிச்சன் போகலாம். நல்ல பழமாக ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை இப்படி 2 கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு தக்காளியை ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் கொதிக்க விட்டு அந்த தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணோம்னா ரசத்தில் அந்த திப்பியாக அந்த தோல் வராமல் இருக்கும். அதுக்காக இப்போ கரெக்டாக இது மூழ்கிற அளவுக்கு ஒரு 2 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் சுடுதண்ணியாக தான் ஊற்றுறேன், அப்போ நமக்கு சட்டுன்னு வந்துடும். ஸோ இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படி கொதிச்சா போகிறோம். உங்களுக்கு தோல் அப்படியே ஏடு மாதிரி பிரிஞ்சு வரும். இப்போ ஒரு 7-8 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு சாப்பிடாதவங்க பூண்டு இல்லாமல் கூட இந்த ரசம் செய்யலாம். பூண்டை மட்டும் நம்ம நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக புளி, ஏன்னா இந்த தக்காளி கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால புளி கொஞ்சமாக சேர்க்கலாம். இல்லை லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் புளிக்கு பதிலாக. 2 ஆப்ஷன் இருக்குது. கொஞ்சம் கல்லுப்பு. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ தக்காளி நல்லா அப்படி 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ மூடி வச்சு 2 நிமிஷம் கொதி விட்டிங்கன்னா அருமையாக உங்களுக்கு அந்த தோல் மட்டும் அழகாக அப்படி கலண்டு வந்துடும். இது ஆறட்டும். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், தக்காளி அப்படியே வெளியில் எடுத்து தோலை உரிச்சிட்டு நல்லா கை வச்சு ஒரு பல்பி அப்படியே நல்லா கசக்கி அப்படி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். நம்ம அந்த தண்ணியிலேயே ரசத்தை தாளிச்சிக்கலாம். ஸோ இப்போது அதிலே ஊற்றியாச்சு. உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ புளியும் சேர்க்கலாம், இல்லைன்னா லெமன் ஜூஸ் எலுமிச்சம்பழ ஸ்டாரும் சேர்த்துக்கலாம். எது வேணுமோ அந்த புளிப்பு. ஏற்கனவே தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தான் புளி சேர்க்க போகிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து அதையும் இதோட நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். ஸோ இப்போ நம்மளுடைய தக்காளி கரைசல் ரசத்துக்கு ரெடி. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த புளி தண்ணி சேர்க்குறேன். அப்போ அந்த புளிப்பு சுவை கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு அந்த புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஸோ இதை கரைச்சி வச்சிடலாம். இப்போ தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு. ஸோ கடுகு மட்டும் போட்டால் போகிறோம். நாம் இன்றைக்கி நம்மளுடைய செந்தூர் ரசப்பொடி இதில் சேர்க்க போகிறேன். மற்ற எல்லாமே அந்த ரசப்பொடியிலே இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட ரசப்பொடி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், கொஞ்சம் மிளகு, சீரகம், கொஞ்சம் தனியா, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதை லேசாக வெறுஞ்சட்டியில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சு போட்டுக்குங்க. ஆனால் நம்மளுடைய செந்தூர் மசாலா பொடி சேர்க்கும் போது ரசமோட மணமும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தட்டுன பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்மளுடைய செந்தூர் ரசப்பொடி எல்லாத்தையும் அந்த மிதமான தீயில் வச்சுட்டு எண்ணெயில் போட்டு லேசாக சும்மா அப்படி லைட்டாக அந்த வாசம் வர அளவுக்கு அப்படி வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச தக்காளி புளி தண்ணியை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிடலாம். உப்பு ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. நம்மளுடைய ரசப்பொடியில் தேவையான அளவு பெருங்காயம் இருக்குது ஆல்ரெடி. அதனால் பெருங்காயத்தூள் நம்ம தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் தனியாக அரைச்சிக்க போகிறீங்க அப்படின்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போவே சேர்த்துடலாம். கொஞ்சமாக செந்தூர் மஞ்சத்தூளும் சேர்க்குறேன். நம்மளுடைய செந்தூர் மசாலாவில் இப்போ மஞ்சத்தூளும் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 12 வகையான மசாலாக்கள் உங்களுடைய சமையலை சுவையாகவும் எளிதாகவும் மாற்றுறதுக்காக எங்களுடைய செந்தூர் மசாலாஸ் எந்த வித ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல், எந்த கலரோ ஆடட் ஃப்ளேவரோ இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மசாலா உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் செக் பண்ணிக்கிங்க. ஸோ உங்கள் ரசப்பொடியும் நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ அப்படியே நல்லா அப்படி நுரைச்சி உள்ள ஒரு கொதி விட்டு அப்படியே பொங்கி வரும் பாருங்கள். அந்த சமயத்தில் நல்லா தாராளமாக கொத்தமல்லி போட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அருமையான மணக்கும் தக்காளி ரசம் ரெடி. நம்மளுடைய செந்தூர் ரசப்பொடியில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் லேசாக வறுத்து பொடி பண்ணி அதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதே சுவை உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். சூப்பரான இந்த ரசத்தை
இறக்கி மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை டீஸ்பூன் நெய், இது ஆப்ஷனல் தான், அப்படி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.